வருக வருக மாமுனியே வாழ்வில் மலர்ந்திடும் நலமிலே தருக தருக நைவரமே நலந்தரும் தெய்வங்கள் வருவிதமே நலந்தரும் தெய்வங்கள் வருவிதமே வருக 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 சுவாமி பாருங்கள் சுவாமி, நாரதர் வருகையால் நல்லதை நடக்கும் என்பார்கள். தங்களை போன்ற ஞானிகளை தரிசிப்பதில் பெரிய புண்ணியங்கள் சேரும் என்பார்கள். மேலும் ரிக்வேதம், யசுர்வேதம், சாமவேதம், அதர்வண வேதம் என்று சொல்லக்கூடிய 4 வேதங்கள், மந்திரம், நிகண்டு, வியாக்கரணம், நிறுத்தம், சந்தோபிசிதம் என்று சொல்லக்கூடிய 6 சாஸ்திரங்கள், 18 புராணங்கள், 96 தத்துவங்கள் மற்றும் இதிகாசங்கள் அனைத்தும் அறிந்தவர், அனைத்தும் கற்றறிந்தவர், தெய்வ தூதுவரைய தாங்கள் வருகையால் மனமகிழ்ச்சி அடைகிற சுவாமி. 14 லோகம் சுற்றி வரக்கூடிய தாங்கள் இந்த குறிஞ்சி நிலவு நாடி என்னை காண வந்த காரணத்தை இந்த வள்ளி அறியலாமா சுவாமி? வாழ்க பல்லாண்டு. அருமையான வரவேற்பு. வந்தாரை வாழ வைக்க வந்தமிழ் நாடு வேற்றுமையில் ஒற்றுமை காண்பது தமிழ் பண்பாடு. பண்பாடு குறையாமல் வரவேற்றதனாலே அகமகிழ்கிறேன் என்றுமுள்ள தென்தமிழ் இயம்பி இசை கொண்டான் என்று கம்பர் பாடியது போல நீர்மையை இனிமையை நிறைந்தது எனலாகும் என்று நிகண்டு கூறுவது போல அழியாத தமிழ் போல் நீயும் வாழ்க. அந்த வகையிலே நல்ல வாழ்த்து. நானும் உன்னை வாழ்த்துவது கடமையாகும். கால் நொந்தேன் நொந்தேன் கடிக வழி நடந்தேன் யான் வந்த தூரம் எழுதென்று கூணல் கருந்தேனுக்கு அங்காந்த காவிரி சூழ் நாடா இருந்தேனுக்கு எங்கே இடம் என்று கேட்டால் அவை மூதாட்டி. அதுபோல் அல்லாமல் அற்புதமான முகமலர்ச்சியான வரவேற்பு. ஒப்புடன் முகமலர்ந்து உபசரித்து உண்மை பேசி உப்பில் கூலிட்டால் உண்பதை அமிர்தமாகும். முப்பழம் ஒடுபாலன்ன முகங்கெடுதிடுவாராயின் கப்பிய பசினோடு கடும் பசி ஆகும் தானே என்று விவேக சிந்தாமணி கூறுவதோல் அல்லாமல் நல்ல வரவேற்பு, அகமகிழ்வு. நீ சொன்னது போல எல்லாம் தெரிஞ்சிருந்தால் இந்த உலகத்தில் எல்லாம் தெரிஞ்சவரும் யாரும் இல்லை, கிடையாது. ஏதும் தெரியாதவரும் இல்லை இல்லை. ஏன்னா அவரவருக்கு ஒரு தகுதியை இறைவன் கொடுத்திருக்கிறான். ஓரறிவு முதல் 6 அறிவு வரை. சீவராசியில் ஓரறிவு மரஞ்செடி கொடிகளுக்கு, 2 அறிவு புழுப்பூச்சிகளுக்கு, 3 அறிவு நீரில் வாழ்வன, 4 அறிவு பறவைகளுக்கு, 5 அறிவு மிருகங்களுக்கும், பல பேருக்கு மனிதர்களுக்குமா. 6 அறிவு தானே மக்கள் என்பார் தொல்காப்பியர். அதனால எல்லாருக்கும் 6 அறிவு இல்லை, சில பேருக்கு 5 அறிவு என்பதை இலக்கியங்கள் கூறுது. யதார்த்தமாக நடைமுறையாக நம்ம பார்க்குறோம். அந்த வகையில் உன்னை வாழ்த்துவது கடமையாக, அந்த வாழ்த்து நிலையானதாக இருக்க வேண்டும் என்ற காரணத்தினால் 5 அறிவு. செம்மண்ணிலே தண்ணீரை போல் தான சொந்தம் இது. செம்மண்ணிலே தண்ணீரை போல் உண்டான சொந்தம் இது. சிந்தாமணி ஜோதியை போல் உருவான பந்தம் இது. தங்கைகள தாயானவள் கோடி போல நான் பாட பொருளானார் ஒரு தங்கரதத்தில் பொன்மஞ்சள் நிலவு, ஒரு தங்கரதத்தில் பொன்மஞ்சள் நிலவு. கண்ணீரினால் நீராட்டினால் என் ஆசை தீராதம்மா. 300 நாள் தாலாட்டினால் என் பாகம் போகாதம்மா. என் ஆலயம் பொன் கோபுரம் 7 ஜென்மங்களானாலும் மாறாதம்மா. ஒரு தங்கரதத்தில் பொன்மஞ்சள் நிலவு. ஒரு தங்கரதத்தில் மஞ்சள் நிலவு. ராஜாவை நான் ராசாத்திக்கு துணையாக பார்ப்பேனம்மா. தேவர்களில் பல்லாக்கிலே ஊர்வலம் வைப்பேனம்மா. மணமங்கலம் திருக்குங்குமம் வாழ்கையில் பல்லாண்டு நான் வாழ்வேன். மையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள்
வைக்கப்படும் என்பார் தெய்வ புலவர். அடக்கம் அமரரில் உயிக்கும் அடங்காமை ஆறு இருள் உயித்து விடும் என்று வள்ளுவரே சொர்க்கமும் நரகமும் இந்த உலகத்தில் இருக்கு என்பதை நிதர்சனமாக கூறியிருக்கிறார். அந்த வகையில் உன்னை பற்றி சில விவரங்களை நான் தெரிந்து கொள்ள வேண்டும், அதனால கேள்விகளை தொடுக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு கேட்கவா கேட்கவா கேட்கவா. ஏன்னா அறிவினா அறியாவினா ஐயவினா கொடைவினா குழல் வினா என்ற 7 வகையான வினா 6 வினாக்கள் இருக்கு. 6 வினாக்களுக்கு இலக்கணம் 8 பதில் தருகிறது. அந்த வகையில் உன்னை பற்றி உன் நாட்டை பற்றி உன்னை பற்றி மட்டுமே தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற அவா கேட்கவா. நல்லாரை காண்பதும் நன்று, நலமிக்க நல்லார் சொல் கேட்பதும் நன்று, நல்லோர் குணங்களை உரைப்பதும் நன்று, அவரோடு இணங்கி இருப்பதும் நன்று. இனிது இனிது ஏகாந்தம் இனிது, அதனின் இனிது ஆதியை தொழுதல், அதன் மீது அறிவுள்ளவரை சேர்தல், அதனின் இனிது அறிவுள்ளவர்களை கனவிலும் நனவிலும் காண்பது தானே சுவாமி. சில கேள்விகள் விவரங்களை என்று கேட்கும்போது கேட்கணும் அப்படின்னு சொல்லும்போது ஆச்சரியமாக இருக்குது. காரணம் 3 காலத்தை உணர்ந்து அடுத்தவர்கள் உள்ளத்தில் என்ன நினைக்கிறார்கள் என்பதை அறிந்து கொண்டு அதன்படி செயல்படும் ஆற்றல் மிக்க ஞானியாகிய தாங்கள் கூறுவது வேடிக்கையாக உள்ளது. என்றாலும் பெரியவராகிய தாங்கள் கேள்விகளுக்கு எனக்கு தெரிந்தவரை பதில் கூற காத்திருக்கிறேன் சுவாமி. ஏன் கேட்கணும்? அப்பாவும் அம்மாவும் நல்ல, அதாவது நீங்க என்கிட்ட கேள்வி கேட்கன்னு ஆரம்பிச்சிட்டீங்க. என்னை பத்தி உங்களுக்கு தெரியாதது எதுவுமே கிடையாது. அறிந்ததும் அறியாததும் தெரிந்ததும் தெரியாததும் புரிந்ததும் புரியாததும் அனைத்தும் கற்றறிந்தவர் தாங்கள் இல்லையா? என்னை பத்தி தெரியாது எதுக்குமே கிடையாது. என்னை பத்தி அனைத்தும் தெரிஞ்சிருந்தாலும் என் நாவால சொல்ல வேண்டிய தாங்கள் செவியால கேட்க வேண்டும் என்று ஆசைப்படுறீங்க பாரு. இது நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கேன். தமிழ் நாடனும் போதினிலே இன்பத்தேன் வந்து பாய்தே காதினிலே. அடுத்தவங்க பேசுறதையும் கேட்டு பேசினா தானே நல்லா இருக்கும். கண்டிப்பா. அதனாலதான் நீ சொல்லணும் நான் கேட்கணும், நான் கேட்கணும் நீ நானும் சொல்லணும் நீனும் கேட்கணும். அப்பாவும் அம்மாவும் படிச்சவங்கன்னா சின்ன குழந்தை 2 வயசு ஒரு பிள்ளை இருக்குன்னு வச்சுங்க, அந்த குழந்தைகிட்ட அப்பா அம்மா செல்லம்மா பேசுறது வழக்கம். அதான் மழலை மொழின்னு பேர், மழலை. அதனால என்ன கேட்குறாங்க? கண்ணு ராஜா, மூக்கு எது காட்டும், கண்ணு எது காட்டும், தலை எது காட்டும், கால் எது காட்டும். அதுக்கு தெரியும் குழந்தைக்கு. அதுக்காக தலைகால தெரியாம அப்பா அம்மா இருக்காங்க. அது எப்படி குழந்தை சொன்னா நல்லா இருக்குமே. அதான் இனிய உளவாக இன்னாத குரல் கனியிருப்பு நல்ல விஷயங்களை தேர்ந்தெடுத்துக்கிற வேண்டியதான். அந்த வகையில் உன்னை பற்றி நான் கேட்கும் கேள்வி தெரியுமா? மொழி மாதேவி வண்டிவிழி கற்கண்டு மொழி மாதேவி, வண்டுவிழி கற்கண்டு மொழி மாதே மாதே மாதே, வண்டிவிழி கற்கண்டு மொழி மாதே மாதே மாதே, வண்டுவிழி கற்கண்டு மொழி மாதே மாதே மாதே, வண்டுவிழி கற்கண்டு மொழி மாதேவி வாழ்ந்திருக்கும் நாடது சொல் போதே. ஞான நிலை தான் உணர்ந்த சுவாமி, ஞான நிலை தான் உணர்ந்த சுவாமி, நாடு மலை நாடு என்பர் ஓமே. கண்ணல் மொழி மின்னல் இடைமாதே, கந்தமலர் இந்த முகமாதே, உந்தன் தாய் தந்தை பெயரென சொல் இப்போதே. தந்தை பெயர் நம்பி என்பர் சுவாமி, தந்தை பெயர் நம்பி என்பர் சுவாமி, என் தாய் நம்பி மோகினியாம் சுவாமி. சுவாமி வேலம் உடைத்த மலைநாடு மேதக்க சோழ வளநாடு சோறு உடைத்து பூமி ஒருவன் தென்னாடு முத்துடைத்து தென்னீர் வயல் தொண்டை நன்னாடு சான்றோடு எடுத்து என்ற ஔவையார் பாடலும்படி தொண்டை நாட்டை சேர்ந்த மேற்பாடி அடுத்த சிற்றூர். தந்தை பெயர் நம்பி, தாயின் பெயர் நங்கை மோகினி, என் பெயர் வள்ளி, கூட பிறப்பாத சகோதரன் 7 பேர். விளைந்து முதிர்ந்து அறுவடை செய்யக்கூடிய தருவாயில் உள்ள திணைக்காதிர்களை பறவை இனங்கள் சேதப்படுத்தி விடாமல் இருக்க என் தந்தையின் சொல்லி கேட்டு காவலுக்கு வந்துள்ள சுவாமி. இதுவே என்னை பற்றி எனக்கு தெரிந்த விவரங்கள். புனை தாதனுக்கு வேம்புக்கும் வெண்ணைக்கும் சுற்றும் பெரு நல்லதாய் தோன்றுமே. கற்றோர்கள் திறந்தாங்கும் தாங்கும் இந்த ஜெகம் முழுதும் தாங்கும் அறம் தாங்கும் தொண்டை அரசு. மேற்கு பவளமலை வேங்கட நேர்வடக்காம் ஆர்க்குவரி அணிகிழக்கு தெற்கு பினாகி திகழிருப்பதன் காத நற்றொண்டை நாடனவே நாட்டு என்று பண்டை புலவர்கள் பாடி வைத்த தொண்டை வள நாடு. அதுலேயும் மேற்பாடி தலைநகரம். மேற்பாடிங்கிறது பழைய பெயர். இப்ப இருக்கிற ஊர் என்ன தெரியுமா? காஞ்சிபுரம், திருவெக்கா. அங்கதான் மிகப்பெரிய சரித்திரங்கள் தோன்றிய வரலாறுகள் இருக்கு உங்க நாட்டுல. அதுல சேக்கலார் பெருமான் பிறந்தது உங்க நாட்டுல திருவள்ளத்து பக்கத்துல. திருவள்ளம் சேக்கலார் பெரிய புராணத்தை கொடுத்தார திருத்தொண்ட தொகை என்ற நம்பி ஆண்டார் நம்பி வகுத்து பொல்லா பிள்ளையாரால் எழுதப்பட்டு இப்படி தொடர்ச்சியாக வந்த அந்த பெரிய புராணத்தை எழுதிய சேக்கலார் பிறந்தது உங்க நாடு மேற்பாடி சிற்றூர். இங்கே எதற்காக வந்திருக்கிறார் என்பதை நான் அறியலாமா?
காவலுக்கு வந்திருக்க சுவாமி. எந்த குழந்தையும் நல்ல குழந்தைதான் மண்ணில் பிறக்கையிலே நல்லவனாவதும் தீயவனாவதும் அன்னை வளர்ப்பதில்லை. தாயை போல பிள்ளை நூலை போல சேலை. ஏன் சொன்னாங்க? நூல் எப்படி இருக்கா அப்படித்தான் புடவையோ வேஷ்டியோ வந்து சேரும். ஆமா ஆமா. அப்ப நூலை போலதான் சேலை, தாயை போலதான் பிள்ளை ஆமா அப்படின்னு ஏன் சொன்னாங்கன்னா, ஒரு குழந்தை பிறக்க எத்தனை மாசமா? 10 மாசம் தான் சுவாமி. 10 மாசம் தாயார் சுமக்கிறா. ஆமா சரி, 10 மாசம். 10 மாதத்துல பிறக்கிற பிள்ளைக்கு 12 மாசம் கழிச்சு பிறந்த நாள் கொண்டாடுறீல, அது என்ன கணக்கு? அதெல்லாம் அது நேரங்காலம் கூடி வரணும்ல சாமி. இல்லம்மா, 10 மாசம் தாய் சுமக்கிறா. பிறந்ததுல இருந்து 1 வருஷம் கழிச்சு தான் பிறந்த நாள் 1 வயசுன்னு குறிப்பிடுறீங்க. 10 மாசம் தான் சுமக்கிறது. வயசு 1 மாசம் 1 வயசுங்கிற போது 12 மாதம் கணக்கு வருது. அது இந்த வருஷத்துல பிறந்த தேதி அடுத்த வருஷம் வரும்போது தானே சாமி கொண்டாட முடியும். அப்ப பிறந்த நாள் இந்த வருஷமே கொண்டாடிட முடியுமா? 10 மாதம் தானே சுமக்கிறது. ஆமா. அப்புறம் ஏன் 12 மாதம் தள்ளி போகுதுன்னா, அப்பா 2 மாதம் சுமந்திருக்கிறாரு. சும்மா இல்ல, அப்பா 2 மாதம் சுமக்கணும். எப்படி சொல்றீங்க? அப்பா இந்த பாரு, அப்பா எப்படி சொல்றீங்க? அதாம்மா, அப்பா 2 மாதம் சுமக்கணும், அம்மா 10 மாதம் சுமக்கணும், மொத்தம் 12 மாசம். அதான் எப்படின்னு கேக்குறேன். அந்த 12 மாசம் கணக்கு வந்துருச்சா? எப்படி சுமக்கிறாருன்னு கேளு. எப்படி நாதம், பிந்துநாதம், பரநாதம், பராபரநாதம், அமரநாதம்ங்கிற 5 வகை நாதம். நாதம் என்ற விந்து வடிவமாக ஆணுடைய கருவில 2 மாசம் இருக்கணும். 2 மாசம் இருந்த வீரியத்துக்கு தான் வலிமை அதிகம். அது ஒரு நாள் பெண்ணின் யோனி வாயில் புகுந்த 3ஆவது நாள் தைலமா இருக்கு, 7ஆவது நாள் மலர்ந்திருக்கு, 30ஆவது நாள் முழு பிண்டமாகுது, 2ஆவது மாதம் தலை உண்டாகுது, 3ஆவது மாதம் வயிறு உண்டாகுது, 4ஆவது மாதம் பாதம் உண்டாகுது, 5ஆவது மாதம் முதுகெலும்பு உண்டாகுது, 6ஆவது மாதம் ஜீவன் உண்டாகுது, 7ஆவது மாதம் கண்மூக்கு செவி உண்டாகுது, 8ஆவது மாதம் சகல உறுப்புகளும் பூர்த்தியாகுது, 9ஆவது மாதம் பூர்வ ஜென்ம நினைவு உண்டாகுது, 10ஆவது மாதம் குழந்தை தலைகீழாக திரும்பி பூமியை நோக்கி கதறி வருது. இது ஆன்மீகத்துக்குள்ள அறிவியல் இருக்கு. 6ஆவது மாதம் குழந்தைக்கு நினைவாற்றல் வந்துடும். ஏற்கனவே அந்த முண்டத்துக்கு உயிர் உண்டு. நினைவாற்றல்ங்கிறது 6ஆவது மாசம் வருது. ஆனால் 6ஆவது மாதம் நினைவாற்றல் வந்துட்டா 7ஆவது மாதம் வளகாப்பு கொண்டாடுறோம். ஏன் வளகாப்பு கொண்டாடுறோம்? தாயும் சேயும் நல்லா இருந்தா 2 பேருமே நல்லா இருக்கணும் தான் மகிழ்ச்சியா அந்த பொம்பளை பிள்ளைய மங்களகரமா பூச்சூடி அதுக்கு நிறைய உணவு சமைச்சு கொடுத்து கையில் வளையல் போட்டு சந்தனம் பூசி அந்த புள்ள சிரிச்சா புள்ள சிரிக்கும்ங்கிறதுக்காக கண்டுபிடிச்சா. அந்த வளையல் சத்தம் கேட்டா புள்ள சந்தோஷமா இருக்கும் அப்படின்றது. கருவுல குழந்தை இருக்கும்போது தாய் என்ன செய்யணும்? தாய் சிரிச்சா புள்ள சிரிக்கும், தாய் தூங்குனா புள்ள தூங்கும், தாய் முழிச்சிருந்தா புள்ள முழிச்சிருக்கும், அத்தனையும் செய்யும். கருவுல புள்ளைய வச்சுக்கிட்டு தாய் என்ன செய்யணும்? நல்ல கோயில்களுக்கு போகணும், வீர வரலாற்றுகளை படிக்கணும், புராணங்கள் கேட்கணும், சங்கீதம் கேட்கணும், சந்தோஷமா இருக்கணும், கோபப்படக்கூடாது, பொறாமப்படக்கூடாது, துக்கப்படக்கூடாது, அடுத்தவர் மீது பழி போடக்கூடாது. இந்த மாதிரி எண்ணங்கள் எல்லாம் தெரியாம எது சாப்பிடக்கூடாது. இவ்வளவு இருந்தாத்தான். அதனாலதான் தாயை போல புள்ள நூலை போல சில. சரி, தாய்க்கு மட்டும்தான் அந்த பொறுப்பு இருக்கு, அப்பாவுக்கு இல்லையா? இருக்கு. அந்த அப்பாவும் சரியா போய் குழந்தையோட சேரணும். பொண்ணோட ஆணும் பெண்ணும் கணவன் மனைவி இல்லறத்துல சேரும் போது கூட இறை சிந்தனை இருக்கணும். ஓ நோக்கத்துக்கு சாராயத்தை முழுசா குடிச்சிட்டு படுத்தியன்னா அப்புறம் புலம். யார சாமி சொல்றீங்க? சொல்றேன், இது எல்லாருக்கும் பொருந்துதா இல்லையா? அது சரி, திடீர்னு என்னைய பார்த்து கேக்குறீங்க. நான் சாராயத்தை முழுசா குடிச்சேன்னு இல்லம்மா, அப்படி இருக்குமா நிலைமை, அதுக்கு சொல்ல வர. அப்ப கணவனும் மனைவியும் சேர்ந்து ஒரு குழந்தையை கொண்டு, உனக்கு ஒரு உதாரணத்துக்கு ஒரு கதை சொல்றேன். சொல்லுங்க. விருத்தாச்சலம்னு ஒரு ஊர் இருக்கா. விருத்தாச்சலத்துக்கு ஈசனுக்கு பேரு விருத்தபுரீஸ்வரர், அம்பாளுக்கு பேரு விருதாம்பிகை. தினமும் ஒரு குடும்பம், அவர் பேரு ஆரியம்பா, அந்த அம்மா பேரு ஆரியம்பா, சிவகுரு. 2 பேரும் கோயிலுக்கு போய் தினமும் ஜாமி கும்பிட்டு வர்றாங்க. ஒரு நாள் சிவன் பார்த்தாரு, குழந்தை இல்லாம இருக்கா, 2 பேரும் குழந்தை இல்லை. வெகு நாட்கள் ஆச்சு, கல்யாணம் ஆகி திருமணம் பண்ணி இத்தனை வருஷம் ஆகியும் பிள்ளை இல்லைங்கிற வருத்தம் மனசுக்குள்ள இருக்கு. ஒரு நாள் 2 பேரும் தூங்கும்போது கனவுல ஈசன் ஒரு அடியாரா வர்றார். அடியாரா வந்து முதல்ல ஆரியாம்பா கனவுல கேட்குற, ஆரியாம்பா ரொம்ப நாளா பிள்ளை இல்லாம கோயிலுக்கு அலைஞ்சிக்கிட்டே இருக்கிறீங்க, ஒரு குழந்தை கொடுக்கலாம், உனக்கு எப்படிப்பட்ட பிள்ளை வேணும்னு கேட்கிறார். இப்போனா எப்படி கேட்பான்? நல்லா அழகா இருக்கணும், நல்ல புத்தியோட இருக்கணும், அறிவா இருக்கணும், செக்கச்சவேர்னு இருக்கணும், தானே பிடிக்குது, அதனால செவப்பா இருக்கணும், நீண்ட ஆயுளோட இருக்கணும், கோடீஸ்வரனா வந்துடணும், அப்படித்தானே கேட்பான். கண்டிப்பா. ஆனா அந்த அம்மா என்ன சொன்னா தெரியுமா? என்ன சொன்னாங்க? கனவுல கேட்ட உடனே பதில் சொன்னா, என் புருஷனை கேட்டு சொல்றேன்னா. கனவுதான் எவ்வளவு ஒரு எண்ணம் இருந்திருக்கு பாரு, என் கணவனை கேட்டு சொல்றேன்னா. கனவு முடிஞ்சிச்சு. நேரா அவர் கனவுல போனார், சிவகுரு கனவுல. அவர்கிட்ட போய் சொல்ற, ஐயா ரொம்ப நாளா கோயிலுக்கு வந்துகிட்டு போய்கிட்டு இருக்கேன், உனக்கும் பிள்ளை இல்லை, ஒரு குழந்தை கொடுக்கலாம்னு நினைக்கிறேன், உனக்கு எப்படிப்பட்ட பிள்ளை வேணும் கேட்கல. அவர் எனக்கு இந்த மாதிரி குழந்தை விடுன்னு கேட்கல. அவர் என்ன சொன்னார்? என் மனைவியை கேட்டு சொல்றேன்னாரு. எப்படி இருந்திருக்கிறாங்க இல்லற வாழ்க்கை பாருங்க. அன்பும் அறைனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. 2 பேரும் அதை சொன்னாங்க. கனவுல இருந்து முழிக்கிறாங்க. எந்திரிச்சு சொன்ன திடுக்கிட்டு இவர் கேட்கற, நீ ஏன் எந்திரிச்சிட்ட, தூக்கம் இல்லையா, நீங்க ஏன் எந்திரிச்சிய? எனக்கு ஒரு கனவு, எனக்கும் ஒரு கனவு. என்ன கனவு? கனவுல இந்த மாதிரி கேட்டாங்க. நீ என்ன சொன்ன? நான் உங்களை கேட்டு சொல்றேன்னு.
நீங்க என்ன சொன்னீங்க? நானும் ஒன்ன கேட்டு சொல்றேன்னு. ரெண்டு பேரும் ஒரே மாதிரி கருத்தை சொன்னதுனால நம்ம ரெண்டு பேருக்கு என்ன வேணும்னு கடவுளுக்கு தெரியாதா? நம்ம பிறந்து வளர்ந்து இவ்வளவு தூரம் இணைஞ்சு இத்தனை வருஷம் ஆனாலும் கோயிலுக்கு இருக்க கடவுளுக்கு தெரியும் நமக்கு என்ன வேணும்னு. அதனாலதான் மாணிக்க வாசகர் சொல்றாரு, வேண்டத்தக்கது அறிவோய் நீ, வேண்ட முழுதும் தருவோய் நீ. அதனால கடவுள் பார்த்து என்ன கொடுத்தாலும் சரின்னு விட்டுட்டு படுத்துட்டாங்க. அந்த இறைவனுடைய திருவருளாலே ரெண்டு பேருக்கும் பிறந்த குழந்தை தான் ஆதி சங்கரர். 72 சமயங்களை கருவறுத்து சைவ, வைணவம், சாக்தம், காணாபத்தியம், சௌரம், கௌமாரம் என்ற அறுசமய பொருளோனை என்று அறுசமய சாஸ்திர பொருளோனை என்று அருணகிரியார் பாடுகிறார். போன்ற ஒரு கேள்வி கேட்கலாம்னு நினைக்கிறேன். யாருக்கிட்ட? ஏன் பயந்துட்டீங்களா? பயந்துட்டீங்களாவா? இருக்கு. பேசிக்கிட்டே இருந்தே திடீர்னு உன்ட்ட கேள்வி கேட்கணுங்கிறீங்க. கேட்டுக்கிட்டு தானே வர்றேன். கேட்டதானே கேள்வி கேட்டதானே பதில் கிடைக்கும். அது சரி. ஏனென்ற கேள்வி கேட்காமல் வாழ்க்கை இருக்கா? அது சரி. கேளுங்க. கேள்வினா கேள்வியா? தாராளமா கேட்கல. நீங்க என்ன கேட்கணுமோ, என்ன பேசணும்னு நினைக்கிறீங்களா, என்ன படிச்சு முழுமையா மனப்பாடம் பண்ணிருக்கிறீங்களோ அத்தனையும் கேளுங்க. எல்லாத்தையும் பேசுறேன். எல்லாம் பதில் சொல்லுவேன். இந்த பாருமா, நீர் தேக்க தொட்டியில தண்ணியை ஏத்தி நிறைய வச்சிட்டோம்னா, ஆமா, குழாயை எங்கே திறந்தாலும் தண்ணி வரும். வரும். அது மாதிரி மனப்பாடம் பண்றது பிரச்சனை இல்லை. எங்க எதை பயன்படுத்தணும்னு பார்த்து பயன்படுத்தணும். கண்டிப்பா. அதனால நானும் இதை சொல்லலாமா சொல்லக்கூடாதா அந்த அச்சமெல்லாம் எனக்கு இல்ல. ஏன்னா மண்டியிட்டு வாழ்வதை விட சண்டையிட்டு சாவதே மேல் நினைக்கிறாங்க. எனக்கு அதெல்லாம் எந்த ஒரு பயமும் கிடையாது சாமி. அதனால என்ன கேட்டாலும் கேளுங்க. வாழ்ற காலம் எப்படி இருக்கணும்? இருந்தாலும் இறந்தாலும் பேர் சொல்ல வேண்டும். இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும். இந்த மண்ணுக்கு, இந்த மக்களுக்கு, இந்த மொழிக்கும் ஏதேனும் ஒன்றை செய்து விட்டு போனா இந்த பிறவி பயன் நல்லதுன்னு நினைக்கிறேன். காரணம் என்னன்னா, எப்போதுமே ஒரு வரலாறு என்ன சொல்லும் தெரியுமா? வெற்றி பெற்றவனுக்கு ஒரு வரலாறு உண்டு, தோல்வியுற்றவனுக்கு வரலாறு உண்டு. இந்த நாட்டில் அப்படித்தான் இருக்கு எல்லா வரலாறும். தோல்வியுற்றவனுக்கு வரலாறு உண்டு, யாரோட போட்டி ஓட்டான்னு தெரியும். வெற்றி பெற்றவனுக்கு வரலாறு உண்டு, யாருக்கிட்ட வெற்றி பெற்றான்னு. இடையில வேடிக்கிற பாக்குறவனுக்கு வரலாறு இல்ல. நீ நினைக்கிற மாதிரி பயம் வந்துருச்சான்னா பயம் மனசுல இருக்கணும். பயம் இல்லாத இருக்கும்ல, எல்லாத்துக்கும் பயப்படக்கூடாது. அச்சமட நாணம் பயிர்ப்புன்னு பெண்களுக்கு உண்டு இல்ல? இருக்கு. அச்சம்னா என்ன? அச்சம்னா கொஞ்சம் பயம். அதுக்காக பயந்துகிட்டே இருக்கான்னு அர்த்தமா? அதெல்லாம் இல்ல. ஒரு மனம் பயம் இருக்கணும். அப்பா வர்றாங்க, அம்மா வர்றாங்க, அண்ணன் வர்றாங்க, குருநாதர் வர்றாரு, ஊர் பெரியவங்க வர்றாங்க, ஒரு சபையில நிக்கிற அந்த ஒரு மரியாதை, அந்த பண்பாடு இருக்கணும் இல்ல? இருக்கணும். அதனாலதான் அச்சம். மடம்னா என்ன? மடம்னா தெரிஞ்சதையும் தெரியாம நடிக்கிறது. எப்படி? ஆமா, கல்யாணம் பண்ண பள்ளி அறைக்குள்ள போறோம், புருஷன் முட்டாட்டியும் பேசிக்கிட்டு இருக்கிறீங்க. அவர் கேட்பாரு, உனக்கு அது தெரியுமா இது தெரியுமான்னு. தெரிஞ்சே இருந்தாலும் தெரியாதுங்க. அப்படிலாம் எனக்கு அனுபவம் இல்லை. அதான் மடம். பாருங்க, எதிரி பேசிக்கிட்டு இருக்கிற போது சில விஷயங்களை கேட்கிற போது பெரிய மனுஷன்னா தெரியாதுன்னு சொல்லிக்கிட்டே இருந்தோம்னா அவங்க சொல்ற விஷயம் பூரா நம்ம தெரிஞ்சுக்கலாம். எனக்கு எல்லாம் தெரியும்னு நினைச்சிட்டோம்னா ஒன்றும் தெரியாம போயிடும். அதனாலதான் கற்றது கைமணளவு கல்லாது உலகளவு என்று உற்ற உலகம் வந்து ஓதுவாள் மெத்தவரும் பந்தயம் புகழ வேண்டாம் புலவிரி எறும்பு நன்கையால் இருக்குல்ல? இருக்கு சார். இப்ப இவ்வளவு கதைகள் கற்றது கைமண்ணளவுன்னு சொன்னீங்கல்ல, அது கற்றது கைமண்ணளவு எதுக்காக சொன்னாங்க? என்ன காரணத்தினால சொன்னாங்க? கை மண்ணளவுனா அந்த காலத்துல பள்ளிக்கூடத்துக்கு போறது இந்த புத்தகம் சிலேட்டு அதெல்லாம் இல்லையா? இப்ப பிள்ளைங்க செமக்க முடியாம செமந்துக்கிட்டு போகுது. இப்ப பாடத்திட்டம் வேற மாதிரி இருந்துச்சு. இப்ப வந்து கல்வி யார் தெரியுமா கொண்டு வந்தது? மெக்காலே கல்வின்னு பேரு. மெக்காலே கல்வி யார்? அவன் லண்டன்ல இருந்து வந்து அவன் போட்ட திட்டத்துல வெள்ளக்காரன் நம்மளை விட்டுட்டு போயிட்டா நினைச்சுக்கிட்டு இருக்கிறான். அவன் போட்ட கல்விதான் இங்க வச்சுக்கிட்டு இருக்கு எல்லாரும். சரி, அதை பத்தி அப்புறம் பேசுவோம். இப்ப கற்றது கைமண் அளவு எதுக்குன்னா, படிக்க போற பிள்ளைங்க கையில ஒரு கைப்பிடி மண் அள்ளிக்கிட்டு போகணுமா அந்த காலத்துல. ஆமா, தெரியுமா? அந்தகம்னா குருடு, கண் தெரியாத ஒரு பிள்ளை பிறந்தான். அந்தக கவி வீரராகவன்னு பேரு. அந்த குழந்தைக்கு பிறவியிலேயே கண் பார்வை இல்லை. அவங்க அப்பா பள்ளிக்கூடத்துக்கு கூட்டிட்டு போறாரு ஒரு கைப்பிடி மண்ணோட. வாத்தியாருக்கு முன்னால உட்கார்ந்து முகம் பார்த்து படிக்க வைக்கல. கண்ணு தெரியாத பிள்ளைக்கு எப்படி சொல்லி கொடுக்குறாரு? முன்னால மணலை அந்த விரிச்சு பரப்பி வைக்கணும். மணல் பரப்பி வச்சதுக்கு அப்புறம் குழந்தை முதுகுல அவர் எழுதுவாராம் வாத்தியாரு. அந்த முதுகுல விரல் போற அந்த உணர்வை வைத்து மணல்ல எழுதி பழகினாராம். அவர் தான் அந்தக கவி வீரராக முதலியார்னு. இன்னைக்கு யாழ்ப்பாணம் அந்த கவி வீரராக செப்புப்பட்டே இருந்துச்சு. யாழ்ப்பாணம் நூலம் எரிச்சது அது ஒரு சதி. அதை விடு. இப்ப கைட்டது கைமண் அளவுங்கிற காரணம் வாத்தியார்ட்ட போறதை மண்ணள்ளிக்கிட்டு போய் கீழே பரவி வச்சு அதுல எழுதி பழகினதுனாலதான் கற்றது கைமண் அளவு. கல்லாதது உலகளவுன்னு சொல்றாங்க. ஆமா, படிக்க முடியாது உலகளவு இருக்கு. உலகளவுல அது கண்டே பிடிக்க முடியாது. அவ்வளவு இருக்குமா? ஒரு பிறவி பத்தாதுமா படிக்க. இப்ப அம்மா கலைவாணி இருக்காங்க. ஆமா, அவங்க கூட இன்னும் படிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. ஆமா, தெரிஞ்சவங்க யாரும் கிடையாது. நீங்க சொன்ன மாதிரி தெரியாதவங்க யாருமே கிடையாது. அதான் நீங்க சொன்னீங்க கற்றது கைமண் அளவு. அருமையான ஒரு கவி. ஆமா, இப்ப எல்லாரும் பாருங்க, ஒரு எழுத்து உருவாகணும்னா நாலு அடையாளம் தான். சுழி, பிறை, நேர்கோடு, குறுக்கு கோடு. இது 4 தான் எழுத்துகளுக்கு மூல அடையாளம். அப்படின்னா இப்போ ஒரு காரியத்தை தொடங்குறோம்னா என்ன செய்யணும்? ஒரு காரியத்தை தொடங்கினா யாரை கும்பிடுறோம்? விநாயகர் தான் கும்பிடுவான். விநாயகன். ஏன் விநாயகன் பேரு?
வீணா இல்ல நாயகன்னா தலைவன், அவனுக்கு மேல ஒரு நாயகன் இல்லைங்கிறதுனாலதான் விநாயகன்னு பேரு. சரி. திருவாரூர்ல வீதி விடங்கர்னு பேரு. வீணா இல்ல டங்கம்னா உளிபடாமல் தானாகவே எழுந்தருளிய மூர்த்தி. அதனாலதான் அந்த மனுநீதி சோழனுடைய பிள்ளைக்கு பேரு வீதி விடங்கன்னு பேர் வச்சார். இப்ப பிள்ளையார் சுழி போட்டு செயல் எதுவும் தொடங்கு. பிள்ளையாருக்கு என்னென்னமோ அவரை நினைக்காம எந்த ஒரு செயலும் தொடங்க முடியாது. அதுலதான் வாதாபி கணபதி பஜயம்னு முதல்ல தொடங்கினது. பிள்ளையார் வழிபாடு தமிழ்நாட்டுல 7ஆம் நூற்றாண்டுக்கு முன்னே இல்ல, அதுக்கப்புறம் தான் வந்துச்சு. அதுக்கும் பரஞ்சோதி நாயனார் வாதாபிக்கு போய் போர்ல வெற்றி பெற்று அங்க இருக்க பிள்ளையாரை தூக்கிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் வாதாபி கணபதி திருச்செங்காட்டங்குடியில இருக்க அந்த பிள்ளையார் இன்னைக்கு வரலாறு சொல்லுது. நான் என்ன கேட்க வந்தேன்னா, கேக்குறீங்க என்னென்னமோ வாய் வலிக்குதா என்னன்னே தெரியல. தொண்ண கேட்க வேண்டியதை கேட்க மாட்டேங்கிறீங்க. ஆனால் உங்கள்கிட்ட ஒரு விஷயம் தொட்டு 1000 விஷயம் சொல்றீங்க. அது போல ரொம்ப பெருமைப்படுற சாமி. உங்க பக்கத்தில் நிக்கிறதே ஒரு பெரிய விஷயமா நான் ஒரு ஆள் தான் சொல்லாம இருந்தேன். என்ன சரி விடுமா, பேசக்கூடாது. சொல்லுங்க சாமி. இல்ல ரொம்ப பேசுறதுக்காக தான் உங்களை கூட்டிட்டு வந்திருக்கிறது, பேசாம இருக்கிறதுக்கு அவங்கள கூட்டிட்டு வந்திருக்கிறது. மடப்பற ஜோதி வரணும், அன்னை வரணும், 2 பேர் நிக்கணும், 2 பேருக்கு சண்டை வரணும் அப்படின்றதுனாலதான் ஆசைப்பட்டு 2 பேரையும் கூட்டிட்டு வந்திருக்காங்க. ஆசைப்பட்டு இப்ப வந்தது நான் இங்க ஆசைப்பட்டு வந்திருக்கிறேன். சரி, வாழ்த்துக்கள் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. ஆமா, குயிலை விட உன்னுடைய குரல் இனிமையா இருக்கு. சந்தோஷம். குயிலா குரலா என்று கண்டுபிடிக்க முடியல. குழல் எழுது யாழ் எழுது என்பதன் மக்கள் மழலை சொல் கேளாதவர். சில வீட்டுல பொம்பளை பிள்ளை ரொம்ப அழகா இருப்பா, ஆனா அன்பு இருக்காது. மாம்பழம் அழகா இருக்கும், லேசா புளிக்க ஆரம்பிச்சிடும். புளிக்கும். பலாப்பழம் கரடு முரடா இருக்கும், ரொம்ப இனிப்பா இருக்கும். அது மாதிரி தான் குணம் நாடி குற்றம் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க குழல். பட்டம் தவறுனா நட்டம், எந்தெந்த நேரத்தில் எதை செய்யணும் அப்படிங்கிற கணக்கு வழக்கோட சில விஷயங்களை நமக்கு முன்னோர்கள் கற்றுத்தந்தார்கள். தூங்குறது கூட எங்க தலை வைக்கணும்னு தமிழன் கண்டுபிடிச்சான். கண்டிப்பா. கிழக்கு உத்தமம் ஓங்குவதற்கு மத்திய மேற்கு மரண வடக்குன்னு வச்சாங்க. அப்போ ஒண்ணுக்கு இருக்குல்ல, அது மாதிரி நீ வந்தவரை பிரச்சனை இல்லை, என் கூட வராத ஆளுக தான் நிறைய இருக்கு இந்த சங்கங்கள் பூரா. ஆனாலும் எனக்கு பொழப்பு கொடுக்குறேன் முருகன். ஏன் சாமி உங்களை கூட வர மாட்டேங்கிறாங்க? தெரியல. நீங்க என்ன அவ்வளவு பெரிய ஆளா? அப்படிலாம் இல்ல. அப்புறம் எப்படி என்ன உங்களை பார்த்துட்டு பயந்துகிட்டு வர மாட்டேங்கிறாங்களா? அந்த மாதிரி சொன்னதும் இல்ல, அந்த மாதிரி என்ன எனக்கு வந்தது. ஆனா என்னை விட்டா சாமி, என்ன வந்து விட்டால் என்ன இந்த இறைவனே தாழ்த்தி விடுவான். அதான் யதார்த்தம். நீங்க வந்தாதான் நான் வருவேன் அப்படின்ற மாதிரி வந்துரும். எனக்கு ரொம்ப பிடிக்குது நீங்க வந்தா. நினைக்கிறது என்ன தெரியுமில்ல, என் செயல் ஆவது யாதொன்றும் இல்லை யாமரியன் பராபரமே அப்படிங்கிற எண்ணத்தை எங்க குருநாதர் எனக்கு விதைச்சிருக்காரு. நான் என்ன கேட்க வந்தேன்னா, இந்த பிள்ளையாருக்கு என்னென்னமோ வழிபாடு பண்றோம். ஆமா. ஆனாலும் அருகம்புல் வழிபாடுன்னு ஒண்ணு இருக்கு. அருகம்புல்ல? ஆமா. பிள்ளையாருக்கு அருகம்புல் போடுறோம்ல. ஆமா. ஏன் போடுறோம்? அவருக்கு அந்த மாலை பிடிச்சிருக்கும், அதனால போடுறாங்க. எல்லாருக்கும் எல்லாம் தான் பிடிக்குது. இப்ப எல்லாமே பிடிச்சா சாப்பிடுறாங்க. கடையில ஏதோ பழம் இருக்கு, அதை பார்த்து திங்கிறாங்க. நல்லதா கெட்டதான்னு தெரியும். ஏன் சாமி, ஏதாவது பதில் சொல்ற மாதிரி ஏதாவது கேள்வி கேளுங்க. நீங்க பாட்டுக்கு விநாயகருக்கு அருகம்புல் மாலை எதுக்கு போடுறான்னு கேக்குறீங்க. இதெல்லாம் ஒரு கேள்வி, இதுக்கு நான் ஒரு பதில் சொல்லணும். இல்ல கேக்குறேன், என்ன கேள்வி கேக்குறேன்? இது வரைக்கும் என்னதே நீங்க பேசுனீங்க? இல்ல கேக்குறேன், இது வரைக்கும் பேசுனீங்களா? என்ன நீங்க பேசுனீங்க? பேசுனதெல்லாம் சரி, கடைசியில விநாயகருக்கு அருகம்புல் மாலை எதனால போடுறாங்கன்னா இது ஒரு கேள்வி நினைச்சுக்கிட்டு என்கிட்ட வந்து நீங்க கேள்விதான் இல்லையா? பதில தான் சொல்லு. அது கேள்வி இல்ல. சரி, பதில சொல்லு. பதில சொல்லிடுற. இல்ல இல்ல சாமி, சமாளிக்கிற விதம் இருக்கு பாரு, அது எல்லாருக்கிட்டையும் வந்துடாது. சில பேர் இப்படியே பேசி 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 என்ன பேசுறேன் ஏன் பேசுறேன் அது எதுக்காக சொல்றேன்னா உனக்காக மட்டும் சொல்றது இல்ல. நான் சொல்ற சில விஷயங்கள் அங்கேயும் மக்களுக்காக. நீங்க அதெல்லாம் தெரியும். பாட்டும் பரதமும் பண்புள்ள நாடகமும் நாட்டுக்கு நல்ல பயன் தரும் என்றாரு சாமி. இந்த வள்ளி திருமண நாடகம் வைக்கிறத நாரதர் வள்ளி நல்ல விஷயங்களை சொல்லுவாங்க, அதை கேட்கணும் அப்படிங்கிறதுக்காக. வெள்ளைக்காரன் காலத்துல 2 பேர் இந்த நாடக உலகத்துல போராட்டத்துல கலந்துக்கிட்டவங்க. ஒருத்தர் திருச்சியில பிறந்தவர், ஒருத்தர் நம்ம திருமங்கலத்துல பிறந்தவர். அவர் யாருன்னா விஸ்வநாத தாஸ். இவர் ஹார்மோனிய சக்கரவர்த்தி. திருச்சியில பிறந்தவருக்கு ஒரு இஸ்லாமியர். அவருக்கு தூக்கு தண்டனையே அறிவிச்சுட்டான் வெள்ளைக்காரன். தூக்கு மேடைக்கு வந்ததுக்கு அப்புறம் வெள்ளைக்காரன் கேட்கறான், உன் கடைசி ஆசை என்னன்னு. அவர் சொல்றாரு, ஒரு இஸ்லாமியர் முஸ்லிமு. அவர் சொல்றாரு, ஐயா ஒரு பாட்டு எழுதி வச்சிருக்கேன் முருகன் மேலே, அவன் ஹார்மோனிய பொட்டியை கொடுங்க, பாடிட்டு தூக்குக்கு போறேன்னார். வேற ஒண்ணுமே கேட்கல. அவர் சம்மதம் சொன்ன வெள்ளைக்காரன் வாங்கி வச்சு அவருடைய ஹார்மோனிய பொட்டியில வாசிக்கிறார். அந்த பாட்டை சொல்லி பாட 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 வெள்ளைக்காரன் மெய் மறந்து போன. தூக்கு போடுற நேரம் தவறிடுச்சு. தூக்கு தண்டனை ரத்தாயி போச்சு. முருகன் கொடுத்த பெரிய வரம். இவர் ஒரு ஆளா. அடுத்து விஸ்வநாத தாஸ். அவர் முருக வேஷம், மேடையில இருந்துகிட்டு வெள்ளை கொக்கு மல்லாக்க பறக்குதுன்னு பாடினவர். வெள்ளைக்காரன் உத்தரவோட வந்துட்டான் கைது பண்றதுக்கு. கேட்கிறாரு, யாரை கைது பண்ண போற? விஸ்வநாத தாஸ். நான் முருகன், என்னை தொடக்கூடாதுட்டேன். நான் விஸ்வநாத தாஸ் இல்லையா, நான் முருகன், ஹரிதாரத்தோட இருக்கேன்.
காலையில் வந்து கைது பண்ணிட்டேன். போய் மறுதரம் போய் அதுக்கப்புறம் அந்த உத்தரவை மாற்றி வாங்கிட்டு வந்து கைது பண்ணார். எத்தனை தடவை? 30 தடத்துக்கு மேலே அவரை கைது பண்ணி உள்ளே வச்சிருக்கான் வெள்ளைக்காரன். இந்த நாட்டுக்காக பாடுபட்டவர்கள் இந்த நடிகர்கள் எல்லாம். அதனால தான் இந்த கலைஞர்களுக்கே தனிப்பட்ட திறமையும் தன்மை இருக்கு. அது மட்டும் இல்லை, கிட்டப்பான்னு ஒருத்தர் கேள்விப்பட்டீங்களா? கேள்விப்பட்டிருக்கேன் சாமி. கிட்டப்பா யாரு? கேபி சுந்தரம்பாவுடைய கணவன். கேபி சுந்தரம்பா அவர் என்ன செஞ்சாரு? அவர் ஒரு நடிகருமா. நடிகர். அவர் அப்பாவுக்கும் அவருக்கும் ஏதோ ஒரு பிரச்சனை. நீதிமன்றத்துக்கு வந்துட்டாரு புதுக்கோட்டையில. நீதிபதிக்கு கேட்டுக்கிட்டு இருக்காரு கேள்வி. அவர் குறுக்க பேசிக்கிட்டே இருந்திருக்காரு. சரி. அவர் கோவப்பட்டியோ, எதுக்கு நீ குறுக்க பேசிக்கிட்டே இருக்கிற? சொல்லி பேச்சு கேப்பியா, கேட்க மாட்டியா, பேசாம வரியா அப்படின்னாரு. என்ன வேலை பார்க்குற அப்படின்னு கேட்டிருக்காரு. இப்போ கிட்டப்பா கூண்டில் நின்றுக்கிட்டு நீதிபதி கேட்க குறுக்க ஒரு பதில் சொல்லிக்கிட்டே இருந்திருக்காரு. அவர் கோவப்பட்டு எழுத்து பேசிக்கிட்டு இருக்கா. குறுக்க பேசுறா, நீ யாரா உன் பேர், என்னடா வேலை பார்க்குறேன்னு கேட்குறாரு. நான் கூத்தாடுறவேன் இருக்காரு. நாடக நடிகர் கூத்தாடுறவேன் இருக்காரு. கூத்தாடி பேல உனக்கு இவ்வளவு துமுறா அப்படின்ட்டாரு நீதிபதி. இவர் சொன்னார் பாருங்க அடுத்த வார்த்தை, ஐயா கூத்தாடினா உங்களுக்கு அவ்வளோ கேவலமா போச்சா? நான் கௌரவப்படுறேன். எங்கள் அப்பன் பார்க்குற அந்த வேலையை பார்க்காம நான் கூத்தாடுறது எனக்கு பெருமைதான்னாரு. என்னடா உங்க அப்பா என்ன வேலை பார்க்குறாரு? உங்க மாதிரி நீதிபதியா இருக்காருன்ட்டாரு. எப்படி சொன்னார் பாருங்க. எங்க அப்பன் பார்க்குற அந்த கேவலமான வேலையை நான் பார்க்கலன்னு ஒரு வார்த்தை சொல்லி இதை சொன்னோன்னு நீதிபதிக்கே கோவம் வந்துட்டு. அந்த துணிச்சல் இருக்குன்னு பாரு, அந்த தைரியம் தான் புருஷ லட்சணம். அதனாலதான் உன்கிட்ட கேள்வி கேட்டா கேள்விக்கு தெரியல இல்ல தெரியலன்னா என்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறாள். நீ கேளு, இல்ல நீ என்ன ஏதாவது ஒண்ணு கேளு. நான் தெரியலைங்கிற வார்த்தைக்கே வேலை இல்லை. இப்ப நீங்க என்கிட்ட கேள்வி கேட்டீங்க, பதிலுக்கு நானும் ஏதாவது ஒரு கேள்வி கேட்பேன். கேட்டா இருக்கு இந்த உலகமே. நான் ஒரு கையை நீட்டினா அடுத்த 2 கையை நீட்டேன். அது சரி சாமி. இப்ப நான் கேள்வி கேட்டேன்னு வச்சுக்கோங்க. நீங்க என்கிட்ட இப்ப கேள்வி கேட்டிருக்கீங்க, அந்த விநாயகருக்கு அருகம்புல் மலை எதனால போடுறாங்க அப்படின்னு. இப்ப அந்த கேள்விக்கு எனக்கு பதில் தெரியல. மக்கள் எல்லாம் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? விடுங்க நாரதர, காட்டுவாச்சி பொண்ணு, காட்டுல காவல் பாக்குற பொண்ணு, அந்த பொண்ணுக்கு என்ன தெரியும், விட்டுருங்க அப்படின்னு இந்த மக்கள் எல்லாமே கொஞ்சம் அனுசரிச்சு சொல்றத கொஞ்சம் கேளுங்க, கொஞ்சம் அனுசரிச்சுக்குவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதே நான் வந்து உங்களை ஒரு கேள்வி கேட்கிறேன்னு வச்சுக்கோங்க. நான் கேட்குற கேள்விக்கு உங்களுக்கு பதில் தெரியல. எல்லாமே தெரிஞ்சவர் நீங்க, இதை கேள்விக்கு பதில் தெரியலன்னு வச்சுக்கோங்க. தெரியலன்றேன். இந்த மக்கள் மத்தியில் உங்க நிலைமை என்ன ஆகும் கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. நடிக்கவே கூடாது. எப்போதுமே பொய்யா நடிக்கப்படாது. சரி, தெரியாத தெரியுற மாதிரி காட்டிக்கவும் கூடாது. அது எப்போதுமே தவறு. எந்த இடத்துலயும் நம்மள நிக்க வச்சுப்படும், நம்மளை அசிங்கப்படுத்திடும். எது தெரியுமோ தெரிஞ்ச வித்தைய சகலருக்கும் தெளிவா சொல்லி கொடுக்கறதான் சரியான பாதை. ஒரு மன்னர், இந்த நாட்டை ஆண்ட மன்னர் காலத்துல அவர் என்ன பண்றாரு, மக்களை தன் வசம் வச்சுக்கிறணும், நம்ம மேல அதிருப்தி வந்துடக்கூடாது அப்படின்னு மக்களுக்கு ஒரு இலவசத்தை அறிவிக்கிறேன். மக்களுக்கு இலவசம் என்ன அறிவிக்கிறாரு? மக்கள்லாம் வீட்டுக்கு ஒருத்தர் வந்து வீட்டுக்கு ஒரு மூடை நெல் கொடுக்க போறோம் நம்ம அரண்மனையில, எல்லாரும் வந்து ஒரு மூடை நெல் வாங்கிட்டு போங்கன்னு அறிவிச்சார். மக்களுக்கு ரொம்ப சந்தோஷம். மன்னர்னா இவர் தான் மன்னர். இந்த பாருங்க இவ்வளவு கஷ்டத்துலையும் ஒரு மூடை நெல் கொடுக்குறாரு மன்னர், பரவாயில்ல, இப்படி மன்னர் தான் நமக்கு இருக்கணும் அப்படின்னு ரொம்ப பாராட்டிட்டு வந்து எல்லாரும் ஒவ்வொருத்தராக வந்து ஒவ்வொரு மூடை நெல் வாங்கிட்டு போனாங்க. 6 மாதம் கழிச்சது. 6 மாதத்துக்கு அப்புறம் அந்த மன்னர் ஒரு உத்தரவு போடுறாரு. யாரெல்லாம் அரண்மனையில் வந்து ஒரு மூடை நெல் வாங்கிட்டு போனீங்களோ அத்தனை பேரும் ஒவ்வொரு மூடை அரிசியை கொண்டாந்து அரண்மனையில் ஒப்படைக்கணும்னுட்டேன், இல்லைன்னா கைது செய்யப்படுவீர்கள்னு உத்தரவு. மக்களுக்கு பதறி போச்சு. படுவாய் பயல, ஒரு மூடை நெல்லுக்கு எந்த ஊர்லடா ஒரு மூடை அரிசி வரும்? அரை மூடை கூட வராது. இவன் ஒரு மூடை நெல்லை கொடுத்துட்டு ஒரு மூடை அரிசி கேட்குறானே, கொடுக்கலைங்க கைது பண்ணுறோம்னு வேற சொல்கிறானே. நம்ம என்ன செய்யறதுன்னு திட்டி தீர்த்துட்டு எங்கனையே கடனை உடனே வாங்கி ஒவ்வொரு மூடை அரிசியை கொடுத்து இப்போ முகரிலே முழிக்கப்படாதுன்னு கொடுத்துட்டாரு. கொஞ்ச நாள் கழித்து மன்னர் சாக போகிறாரு. மயன் ஒருத்தர் இருந்தேன். மயனை கூப்பிட்டு மன்னர் சொல்கிறாரு, டே இந்த மக்களை ரொம்ப பக்குவமாக வச்சுக்கணும், ஏதாவது கொடுத்து சரி பண்ணி வச்சுக்கடா அப்படின்னா அவன் சொன்னா, நீங்கள் கவலைப்படாதீப்பா, உங்களோட நான் சரியாக வச்சுக்குவேன், திறமையாக இருப்பேன், நீங்கள் கவலைப்படாதீப்பா, உங்கள் பேரை காப்பாற்றுறேன்னு அனுப்பிட்டேன். அப்பா செத்து போனார். மன்னர் ஆகிட்டார். இப்போ மக்களுக்கு ஏதாவது உதவி செய்யணுமே, ஏற்கனவே அப்பா மேலே தப்பான பேச்சிருக்கேன், நம்ம என்ன செய்யலாம்னு யோசிச்சாரு. மக்களே உங்களுக்கு நானும் இலவசமாக தரப்போகிறேன். இலவசம்னா தான் நம்ம ஆளுங்க எனக்கு ஒன்று விடு, என் வப்பாட்டி கொண்டு விடு, நம்ம பொண்டாட்டி கொண்டு விடுன்னு கேட்போமே. அப்போ என்னாச்சு, அவன் சரின்னு மக்களுக்கு அறிவிக்கிறான், கவலைப்படாதீங்க, நீங்கள் எல்லாரும் வீட்டிலேருந்து ஒவ்வொருத்தராக வாங்க, எல்லாருக்கும் ஒரு மூடை உமி கொடுக்குறேன்னு. உமி ஆமாம். சில பேருக்கு வருத்தம் தான், என்ன உமி கொடுக்குறேங்கிறேன், இதை வாங்கி என்னன்றது. சில பேர் சொன்னா விடு, ஏதோ ஒரு உமியாவது கொடுத்தா அந்த அடுப்பு பற்ற வைக்கலாம், மழை காலத்துக்கு பயன்படும், இல்லை தவிடாக்கி மாட்டுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி வாங்கியாச்சு. ஒரு மூடை உமியை கொடுத்துட்டு 6 மாதம் கழிச்சு மகன் உத்தரவு போடுறாரு மன்னர். என்ன உத்தரவு? யாரெல்லாம் ஒரு மூடை உமி வாங்கிட்டு போனீங்களோ ஒரு மூடை அரிசி கொண்டாந்து வைங்கன்னு. இப்போ இந்த மக்கள் பேசுது, மனிதனாடாவே இவனுக்கு அவங்க அப்பன் தேவையில்லை, ஒரு மூடை நெல்லை கொடுத்து விடாத அரிசியை கேட்டேன், இவன் உமியை கொடுத்துட்டு அரிசி கேட்குறேன், தர்த்தரம் பிடிச்சவன் வேலையெல்லாம் ஒரு மண்ணெண்ணு வச்சுக்கிட்டு. இப்படித்தான் இந்த மக்களோட குணம். ஒருத்தன் நல்லது பண்ணிட்டா போற்றுறது,
அப்புறம் ஏதாவது சிக்கல்னா தூத்துறது. நான் கேட்குறேன், இவனும் சரியில்லை அவனும் சரியில்லைன்னு தெரியுது இல்லை? யாரு சொல்றேன் கதையில. அப்ப நமக்கு கையை ஒடிச்சு விடுவேன் சாமி, இங்கிட்ட கையை நீட்டு நிக்கணும். என்ன மாதிரி உனக்கு கோவம் வருது? இப்படி அவளும் சரியில்லை இவளும் சரியில்லைன்னா அது என்னது? அவளும் சரியில்லைன்னு காது கேக்குதா? ஏன் செவிடுன்னு பாத்தீங்களா? இல்ல கேக்குறேன், செவிட்டு காதா எனக்கு? காது கேக்குதான்னு எப்படி நீங்க கேட்கலாம்? உங்களை முதவே நான் வம்பளுத்திருக்கணும். எப்படி தெரியுமா? எனக்கு மத்தவங்க நிறைய நாரதர் நிறைய ஸ்ரீபாட்டர் அப்படிதான் இருக்காங்க, வள்ளி போடுறவங்க. எப்படின்னா நாரதரும் வள்ளியும் சண்டை போட்டுக்கிட்டாதானா? எனக்கு இந்த சண்டை போடுறதே பிடிக்காது சுவாமி. சண்டை போடுறதே பிடிக்காது. முதவே கேட்டீங்க, வண்டு விழி கற்கண்டு மொழி மாதிரி வாழ்ந்திருக்கக்கூடிய நாடு எது கேட்டீங்களா? எதுக்கு சொன்னீங்க? எந்த வண்டுக்கு ஒப்பிட்டு என் கண்ணை சொன்னீங்க? இப்ப வண்டுகளாக மாறி பலரும் பல காரியங்களை சாதித்தது உண்டு. கர்ணன் மகாவிஷ்ணு வண்டாக மாறி குறைஞ்சது. அசுரகுரு சுக்கராச்சாரியர் வண்டாக மாறி மகாபலி சக்கரவர்த்தியை காப்பாற்ற முயன்றார். பிரிங்கி முனிவர் வண்டாக மாறி சிவனை மட்டும் சுத்தி வந்த காரணத்தினால் சக்தி கோபம் அடைஞ்சாங்க. அது காரணமாக தான் அர்த்தநாரீஸ்வரர் என்ற ஒரு அமைப்பு உண்டானது. அதாவது இப்ப அசோகவனத்தில் சீதை உயிரோட இருக்கிறத விபீஷணன் வண்டாக மாறி போய் ராமனிடம் நல்ல செய்திகளை சொன்னார். அது மட்டும் இல்ல, மான்விழி மயில்விழி கயல்விழி மலர்விழி எல்லாம் என்று புலவர்கள் வர்ணித்திருக்கிறார்கள். நீங்க மட்டும் வண்டு விழி, ஏன் சீதையின் கண்கள் கூட கெண்டை விழி என்று கம்பன் வர்ணித்திருக்கிறார் தெரியுமா? நீங்க மட்டும் கெண்டை விழி ஏன் சாமி வந்தீங்க? ஒரு பெண்ணோட கண்ணை பார்த்து கெண்டை விழி ஏன் அப்படி சொன்னீங்க? வண்டு விழி கற்கண்டு மொழி மாதிரி எதுக்கு சொன்னீங்க சொல்லுங்க? கெண்டை விழின்னு சொல்லல, வண்டு விழின்னு ஏன் சொன்னீங்க? வண்டு விழி எதுக்கு சொன்னீங்க? உச்சரிப்பு இல்லைன்னா அது விழி இல்ல, அது வேற மாதிரி போயிடும். அது எதுக்கு சொன்னீங்க? அதனால சொல்றது நல்லா கவனி. விபீஷணன் வண்டா போன வண்டினம் உருவம் கொண்டான், மாணவர் வளத்தில் போனான், தண்டல இருக்கதன பெருக்கன சார்ந்துதானே கண்டன நினுமென்றே கலங்களாக எடுத்துலாவி உண்டில என்ன செய்த மோவிய மொய்க்கின்றல என்று அனந்த ராமாயணம் கூறுது. அவன் வண்டாக மாறி விபீஷணன் அன்று போய் சீதை இருக்கிற இடத்தை கண்டு வந்து சொன்னான். அதுக்கு ஒரு காரணம் இருந்தது. நீ சொன்ன மாதிரி பிருங்கு மகரிஷி என்ற முனிவன் சிவனை மட்டுமே வழிபட்டார். அவருக்கு ஒரு கொள்கை சக்தி பார்த்தா, இவன் எப்படி உங்களை மட்டும் கும்பிடுறேன், என்ன கும்பிடல, நீங்க என்ன சரி எனக்கு இடம் கொடுங்கன்னு சிவனுக்குள் சக்தியும் சக்திக்குள் சிவனுமாக அர்த்தநாரீஸ்வரராக இருந்த ஊர் எந்த ஊரு? திருச்செங்கோடு. ரெண்டு பேருக்கு இடையில ஒரு கோடு போட்டாரு, இருதயத்தை தொலைச்சாரு, சிவனை மட்டும் வழிபட்டாரு. சக்தி கோவப்பட்டு அந்த பிருங்கு முனிவருடைய சக்தியை பறிச்சுக்கிட்டார், சுருண்டு விழுந்துட்டார். அதுக்கப்புறம் மோட்சம் கிடைச்சது. அதுக்கு ஒரு காரணம் இருந்தது. அடுத்து ஒரு வண்டு சொன்னியே, எந்த வண்டு? கர்ணனுடைய தொடையை குடைஞ்ச வண்டு. ஆமா, அதுக்கு என்ன காரணம்? உங்களுக்கு ஆதி இருக்கும்ல சாமி. நான் சொல்றேன்ல, அவன் பொய் சொன்ன தான் ஒரு அந்தணன் அப்படின்னு பொய் சொல்லி வித்தையை கத்துக்கிட்டதுனால காட்டி கொடுக்க வந்தது அந்த வண்டு. அதனாலதான் தக்க சமயத்துல நீ கத்துக்கிட்ட வித்தை பழிக்காம போட்டு பரசுராமன் கொடுத்த சாபம். ஆமா, அது ஒரு காரணம். அடுத்து காப்பாத்த நினைச்ச வண்டு யாரு? சுக்கராச்சாரியார் வண்டாக மாறி மாபலி சக்கரவர்த்தி இடத்திலே சென்று வாமனன் 3 அடி மண் கேட்கும் போது யாசகத்தை செய்யும் பொழுது அந்த கமண்டலத்து நீரை தார வார்க்கும் போது அந்த ஓட்டையை அடைச்சுக்கிட்டார். பார்த்தார் வாமனன், என் பாட்டை மகாவிஷ்ணு ஒரு தெற்ப புள்ள எடுத்து அந்த ஓட்டை வழியா விட்டாரு. அந்த ஒரு கண்ணு குருடா போச்சு. இன்னைக்கு சுக்கராச்சாரியாருக்கு ஒரு கண்ணு போட்டேன் இல்ல பெட்டை, அது குருடாகி போச்சு. இப்ப இதுக்கு காரணம் இன்னொருத்தருக்கு நல்லது செய்ய நினைச்சு இன்னொருக்கு தப்பு செய்ய நினைச்சதனுடைய விளைவு. ஆனாலும் நான் இதையெல்லாம் சொல்லாம மான்விழி, மான்விழியும் நல்ல விழிதான். ஏன் சொல்ல? மானுக்கு மருண்ட பார்வை, லேசா ஒரு சத்தம் கேட்கப்படாது அப்படின்னு மிரட்சியோட இருக்கும். அப்படி இல்லை, நீ தெளிவா தானே இருக்க. ஏன் ஜாபி? அதனாலதான் அந்த விழி உனக்கு இல்ல, மான்விழின்னு சொல்லல, வேல் விழின்னு சொல்லல. வேல் யார்கிட்ட இருக்கு? எம்பெருமான் முருகன் இருக்கு. வேலோட தன்மை என்ன? ஆழ்ந்து அகன்று கூர்ந்திருக்கும். அதனால ஒரு மனிதனுடைய அறிவு ஆழ்ந்து அகன்று கூர்மையாக இருக்கணும். ஆனா வேலு குத்தும் தன்மை உடையது. உன் பார்வை யாரையும் துன்பப்படுத்தல, அதனால வேல்விழின்னு சொல்லல. அடுத்து கயல்விழி அப்படின்னா, கயல்னா என்ன? மீன். மீனோட பார்வை என்ன? வெப்ப பார்வை. மீனுக்கு இமைகள் கிடையாது, அது முட்டையிடும். குஞ்சு எப்படி பொறிக்கும்? பார்க்குற பார்வையில் குஞ்சு பொறிக்கும். அப்படி ஒரு தன்மை உனக்கு இல்லை, அதனால தான் மீன் விழின்னு சொல்லலை. இந்த விழியெல்லாம் விட வண்டு விழின்னு ஏன் சொன்னேன்? வண்டு துன்பப்படுத்தாத வண்டு இந்த உலகத்தில் உண்டு. மொத்தம் 23 வகையான வண்டு உண்டு. அழி, நிமிரு, எரு, பதி அப்படின்னு வண்டுகளிலேயே துன்பமில்லாத ஒரு வண்டு உண்டு. வண்டுங்கிற வார்த்தைக்கு துன்பம் இல்லைன்னு அகராதி சொல்லுது. அந்த வகையில் துன்பமில்லாத விழியோடு கற்கண்டு எப்படி கரடு முரடாக இருந்தாலும் இனிப்பா இருக்குமோ, வாழ்நாள் முழுவதும் நீ மகிழ்ச்சியா இருக்கணுங்கிறத அந்த வாழ்த்தோட தன்மை. சந்தோஷம். இதுல என்ன உனக்கு சங்கடம்? சரி, இப்ப முதல்ல என்னமோ ஒரு கேள்வி கேட்டீங்க. ஆமா, விநாயகருக்கு ஏன் அருகம்புல்லு மாலை போடுறோம்? அதாவது மாலை எவ்வளவு இருக்கு? பூ மாலை போடுறோம் தானே, இருந்தாலும் விநாயகருக்கு அருகம்புல்லு. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாலை இருக்கு தெரியுமா? இருக்கு. சேர நாடு, சோழ நாடு, பாண்டிய நாடு அப்படின்னா வேந்தர்களுக்கு மாலை உண்டு. பனம்பூ மாலை, வேப்பம்பூ மாலை, ஆத்தி மாலை, இந்த மாலையெல்லாம் வேந்தர்கள் சூடுவது வழக்கம். ஒரு மன்னன் வேட்டை போருக்கு போற போது எந்த மாலையும் போடாம வரும்போது வெற்றி மாலை சூடி வர்ற மாலையும் உண்டு, அந்த பூவும் உண்டு.
ஆனால் ஒரே ஒரு மன்னன் மட்டும்தான் போகும்போது 13 தடவையும் வெற்றி வாகை பூ சூடியே போருக்கு போனானா, அந்த மன்னனும் உண்டு. அதெல்லாம் பிரச்சனை இல்லை. ஏன் இவருக்கு அருகம்புல்? விட மாட்டீங்க. சரி விடு, தெரியலன்னா விட்டுரு. போனா போது, பொம்பளை புள்ள. நம்ம இருங்க சாமி, நிறுத்துங்க சாமி. என்ன போனா போகட்டுங்கிறீங்க? அதுக்கு அங்க இருந்து நான் வந்திருக்கேன். மணப்பாறையில இருந்து அதுக்கு என்னை கூட்டிட்டு வந்திருக்காங்க. தெரியல, போனா போயிட்டு மன்னார்குடியில இருந்து அது பிரச்சனை இல்ல, அது மனசு ஏற்க மாட்டேங்குது சாமி. மணப்பாறையை பத்தி உங்களுக்கு தெரியாது, பக்கத்துலதான் ஏமாப்பாறை மாதிரி. கேட்டதுக்கு பதில் சொல்றேன். மணப்பாறையில முறுக்கு ரொம்ப ஃபேமஸ் சாமி. ஆமா, பக்கத்திலேயே போடுறாங்க. வேணும்னா உன்ன மாதிரி இல்லன்னு வேற பேச்சு வருது. இல்லையே, நல்ல ருசியா தான் இருக்குப்பா. சொல்லு. விநாயகருக்கு அருகம்புல் மாலை எதனால சூடப்படுகிறது அப்படின்னா, இந்த அனலாசுரன் அப்படின்ற ஒரு அரக்கர் இருந்தான். அனலாசுரன் என்ன செய்துட்டான், பிரம்மதேவர் அன்னைக்கு தவம் இருக்கிறான். தவம் இருந்தோட இவனை தவத்தை கண்டு மெச்சு பிரம்மதேவர் இறங்கி வந்து உனக்கு என்ன வர வேணும் அப்படின்னு கேட்கிறாரு. சுவாமி, நான் எதை கட்டி தழுவினாலும் உடனே எரிந்து சாம்பலாக போகணும் அப்படின்ற ஒரு வரத்தை கொடுங்க அப்படின்னு கேட்குறான். பிரம்மதேவரும் உடனே இந்த வரத்தை கொடுத்துட்டாரு. எதை கட்டி தழுவினாலும் உடனே சாம்பலாக போகணும் அப்படின்ற ஒரு வரத்தை கொடுத்துட்டாரு. இவன் என்ன செய்துட்டான், சுவாமி கேட்டவொன்னே வரத்தை கொடுத்துட்டீங்க, இது பழிக்குதா என்ன அப்படின்றத நான் உணரணும் இல்லையா அப்படிங்கிறான். அப்போ சொன்ன உடனே பிரம்மதேவரே கட்டி தழுவ போகிறான். வரம் கொடுத்த என்னையுமே நீ பதம் பார்க்க நினைக்கிறியா அப்படின்னு அவருக்கு கோபம் வந்துருச்சு. சிவபெருமானுடைய மகன் விநாயகர்கள் தான் உனக்கு அழிவு நேரிடணும் அப்படின்ற ஒரு சாபத்தை கொடுத்துட்றாரு. பார்த்தீங்கன்னா அனலாசுரனுடைய அநியாயம் அக்கிரமம் ரொம்ப அதிகரிச்சிருச்சு. ஊர் மக்கள் என்ன செய்துட்டாங்க, தேவர் முனிவர் அனைத்து பேர் சேர்ந்து விநாயகர்கிட்ட போய் முறையிடுறாங்க. விநாயகருக்கும் அனலாசுரனுக்கும் கடு யுத்தம் நடக்குது. யுத்தம் நடந்துக்கிட்டு இருக்கும் பொழுது அந்த விநாயகர் என்ன செய்துட்டாரு, தன் தும்பிக்கையால் அந்த அனலாசுரனை கட்டி விழுங்கிட்டார். அண்ட சராசாரங்களை இந்த வயிற்றுக்குள்ள அடக்கி வச்சிருந்த விநாயகர்னால அந்த அனலை தாங்க முடியல, துடிக்கிறாரு. அப்போ தேவர முனிவர்லாம் என்ன செய்துட்டாங்க, அமிர்தத்தை கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அப்போவும் அந்த வெப்பம் தனியில் வர்ணபவன் என்ன செய்துட்டாரு, மழையாக பொழிகிறாரு. அப்போவும் அந்த வெப்பம் தனியில் காடு கரையில் இருக்கக்கூடிய அந்த அருகம்புல்லை எடுத்துக்கிட்டு வந்து 21 கன்னி மாலையாக கட்டி கழுத்தில் போடுறாங்க. அதை அரைச்சி உச்சாந்தலையில் வைக்கிறாங்க, உள்ளே குடிக்கிறதுக்கும் கொடுக்குறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த வெப்பம் தணிஞ்சு உடம்பு குளிர்ச்சி ஆயிடுச்சு. அதனால தான் இன்னைக்கு விநாயகருக்கு அருகம்புல் மாலை போடுறாங்க. இன்னும் முறைக்கிறீங்க? இல்லை, நான் முறைக்கலாமா, என் பார்வை அப்படிதான். நல்ல பதில், அருமையான பதில். அனலாசுரனுடைய வெப்பத்தை தாங்க முடியாத விநாயகருக்கு அருகம்புல்லுனாலே அர்ச்சனை செய்கிறார்கள். அந்த அருகம்புல்லை உடம்புல தடவும் போது மைப்பீழியாக சிலிருக்குது. அதை விட அதுதான் நோய் இருக்கும், குளிர்ச்சியை உண்டாக்குற மூலிகை நினைச்சு, அதனால தான் வாடா பயிர்னு அதுக்கு பேர். வாடா பயிர், வருத்தமில்லா சுமை, வையகத்து புதுமை அப்படின்னு நிறைய இருக்கு. அந்த அருகம்புல் மாலையை இறைவனுக்கு, அதுலேயும் விநாயகனுக்கு வழங்குவதற்கு காரணம் அனலாசுரன் என்ற அசுரனுடைய வெப்பத்தை தாங்காத தணிப்பதற்காக. நல்ல விஷயம். இப்போ சாமி கேட்டீங்கல்ல, அதே விநாயகருக்கு அருகம்புல் மாலை மட்டும் பெரியது கிடையாது, அதில் இன்னொரு மாலையும் போடுறாங்க. அது உங்களுக்கு தெரியும். அப்ப இந்த எருக்கலம்பூ மாலை அது ரொம்ப பிடிக்கும். அது எதனால போடுறாங்க? எருக்கம்பூ மாலை. ஆமா, எருக்குல 2 எருக்கு இருக்கு, வெள்ளை இருக்கு. வெள்ளை எருக்குல ரொம்ப பிடிக்கும், வெள்ளை எருக்குல போடுறாங்க. 2 எருக்குலையும் பூ மாதிரி போடுறாங்க சாமி. எருக்குங்கிறது என்னன்னா, எருக்குல தான் நம்ம கடுவழி சித்தர்னு சொல்றது. இடைக்காட்டு சித்தரு ஆடுகளுக்கு அதை கொடுத்து பழக்கி 12 ஆண்டு மழை இல்லாத போது பஞ்சத்தை போக்கி நவக்கிரகத்தை மாத்தி அமைக்கிற வல்லமை. அப்படிப்பட்ட மகத்துவம் வாய்ந்தது. நீங்க சொல்லுவா சில வீட்டுல தப்பா பேரு, உங்க வீட்டுல எருக்கு முளைக்கும் பாங்க. ஆமா, அது எவ்வளவு பெரிய பாருங்க. அப்ப என்ன எங்க இருக்காது, சுடுகாட்டுல தான் இருக்குமா. ஆனா அதையே மாலையாக அணிய வேண்டிய காரணம், முடிசார்ந்த மன்னரும் இறுதியில் பிடிச்சாம்பலுக்கிற யாவார், திருநீரிட்டார் கட்டார், சிவனை மறந்தார் வாழ்ந்தார், எல்லாம் சிவனுக்குரிய பொருள். அதனாலே அதெல்லாம் அணி வைக்கிற வழக்கம் உண்டு. எருக்கு விஷமானது, விஷமாகிற மனசுல இல்லாத விஷத்தை எல்லாம் போக்கணும் அப்படிங்கிற காரணத்துக்காக தான் எருக்கு அனுபவிக்கிற வழக்கம் இருக்குமா. எருக்கு மட்டும் இல்ல, தாமரை 5 கை இருக்குல்ல அவருக்கு. 5 கை. என்னென்ன கை? 4 கரம் இருக்கு, 5வது துதிக்கை இருக்கு. அதுக்கு பேர் தும்பிக்கைன்னு பேரு. ரொம்ப நம்பிக்கை வச்சா வாழ்க்கை சிறக்கும். கண்டிப்பா. அதனால இந்த இடத்துல காவல் காக்க வந்த உனக்கு காவல் காக்க முடியாது என்ற என்னுடைய கருத்தோடு. காவல் காக்க முடியாத அதை என்ன நீங்க அதை சொல்றீங்க? நான் சொல்லாம காவல் பார்க்க முடியாது நான் சொல்றேன் உங்கள்ட்ட. நான் சொல்றேன். ஏன் நீங்க எப்படி சொல்லலாம்? நான் தான் சொல்லணும். நான் தான் சொல்லணும். காவல் பார்க்க முடியாதுன்னு நான் தான் சொல்றேன். நீங்க சொல்றீங்க. கல்வர் பெரிதா காப்பார் பெரிதா? காப்பார் தான் பெரிது. கல்வர் பெரியவர் இல்லையா? யாரு அப்படியா? அவர் எப்படி பெரியவருங்கிறீங்க? இல்ல, நீ எப்படி காப்பார் பெரியவர்? நீங்க எப்படி பெரியவருங்கிறீங்க? இப்ப காவல் பார்க்க முடியாதுன்னு நீங்க சொன்னதே தவறு.
காவல் பார்க்க முடியாது ஏன் நீங்க சொன்னீங்க? நாலுல அந்த வார்த்தையை சொல்லணும். சுரசா கடலை காத்தா முடியல, அசமுக்கு மலையை காத்தா முடியல, இலங்கை லங்கினி காத்தா முடியல, பாலைவனத்தை தாடகை காத்தா முடியல, கருவ திதி காத்தா முடியல, 60,000 வருஷம் விஸ்வாமித்திர மகர்ஷி தவத்தை காத்திருந்தார் முடியல, பாலாலே கோட்டை கட்டி அனுமன் என்ற ஆஞ்சநேய பெருமான் ராமனையும் லட்சுமணையும் வச்சு காக்க முடியல. இவ்வளவு பேர் காக்க முடியல, நீ எப்படி காத்துருவ? ஏன் சாமி? அதெல்லாம் எங்களுக்கு தைரியம் இருக்கு, காத்துருவோம். எல்லாருக்கும் தான் தைரியம் இருக்கு. தூங்குறவங்க எந்திரிச்சிட்டா சொல்லிடுவான், இவ்வளவு நேரம் தூங்கி விட்டானே, தூக்கம் பொல்லாத வயோட்டு அப்படிங்கிறோம். தூங்குறவங்க எந்திரிச்சிட்டா தூங்கிட்டோம்னு சொல்றேன். தூங்குறவங்க எந்திரிக்கலைன்னா தூங்குறாங்கன்னு சொல்லுவோம். இல்ல அவ்வளவுதான். காரணம் அதான் மரணத்தின் ஒத்திகை. அப்படி தூக்கம் இல்ல, தூக்கம் வந்துதான் மரணத்தினுடைய ஒத்திகை. அதான் புனரவி ஜனனம் புனரவி மரணம் சொல்லுது. வள்ளுவர் கூட உறங்குவது போல சாக்காடு விழித்து எழுவது போல ஜனனம்னு சொல்றாரு. அதனால காக்க முடியாதுன்னு ஏன் சொன்னேன்னா, கல்வர் பெரிதா காப்பார் பெரிதார்னா கல்வன் பெரியவன். அதனாலதான் திட்டம் போட்டு திருடுற கூட்டம் திருடிக்கிட்டே இருக்குன்னு முதல்ல சொன்னதுதான் கணக்கு. ஏன்னா அதுக்கு இன்னும் உதாரணம் சொல்றேன். பகல் காம்ங்கிற நீங்க விட்டா விடிய வச்சிருவீங்க. சொல்லுங்க. பெண்களுக்கு பருவங்கள் 7 வகையான பருவங்கள். ஆமா, ஆண்களுக்கு இருக்குல்ல. இருக்கட்டும். உனக்கு என்ன பருவம் நீ அடைஞ்சிருக்க? பேதை மங்க பருவம் சாமி. மங்கை பருவம் தான். ஆடிப்பட்டம் தேடி வளைக்கணும், காற்றுள்ள போது தூத்திக்கணும், பருவத்தை பயிர் செய்யணும் செய்தா பெருமாள் செஞ்ச மாதிரி சொல்லுவாங்க. நீங்க ஏன் அதை தேவையில்லாம சொல்லிட்டு இருக்கீங்க? பெருமாள் பேரை உனக்கு ஒரு நல்ல விசேஷத்தை செய்யலாம்னு நினைக்கிறேன். வேற என்ன? அது சரி. பெருமாள் நல்லவர, அவர் பேரு அதுக்கு மேல என்ன நீங்க நல்ல விஷயம் செய்ய வந்திருக்கிறீங்க? மாற்ற எவரால் ஆகும்? யாராலையுமே ஆகாதுன்னு சொல்ல வர்றியா, இல்ல யாராலையாவது ஆகும் அப்படின்னு சொல்றியா? யாரால ஒருத்தலால ஆகும், ஆனா அது நீங்க ஏன் சொல்றீங்க? ஆகாமல இருக்காது. ஆகும்ங்கிற கணக்கு இருக்குல்ல. முடியுமா அப்படின்னு கேட்டா முடியாதுன்னு வந்துரும். எதிர்வினை என்ன ஆகுது பாரு, எதிர்ப்பதான் அப்படி வந்துரும். அப்ப என்ன அர்த்தம்? விதியை வெல்வதற்கு மதின்ற ஒண்ணு இருக்கு, சட்டம் இருக்குன்னா சட்டத்துல ஓட்டை இருக்கு, இருக்கா இல்லையா? விதின்னு ஒண்ணு இருந்தா விதி விலக்குன்னு ஒண்ணு இருக்குல்ல. அதனால விதியை வெல்வதற்கு மதி என்ற அறிவு. அருணகிரிநாதர் செத்து போயிடணும், இனிமே மானம் போச்சு, உயிர் இருக்கப்படாதுன்னு நினைக்கிறார். அருணகிரிநாதர் திருவண்ணாமலை கோபுரத்துல இருந்து விழுக போறார். விழுகும் போது ஐயோன்னு கத்திருக்கலாம், இல்ல அம்மானு கத்திருக்கலாம், இல்ல அப்பான்னு கத்திக்கிட்டாவது விழுந்திருக்கலாம். அவர் முருகான்னு சொல்லி விழுந்தார். இந்த வாயில ஊற்றுறது ஏதாவது இருந்தா கொடுங்களேன். ஏமா ஒரு வாயில ஒட்டி இருமா, ஒரு விஷயத்தை சொல்றேன். அப்படி முருகான்னு சொல்லி விழுந்ததுனாலதான் இன்னைக்கு வரைக்கும் அவர் பாடிய திருப்புகள் இந்த உலகத்துல நிலைச்சிருக்கு. மொத்தம் 16,000 பாட்டு பாடினாரு. இருக்கிறது 1300 சொச்ச பாடல் தான் இருக்கு. அப்படிப்பட்ட அருணகிரிநாதருடைய விதியவே மாற்றி அமைத்தவன் முருகப்பெருமான். முருகனை வணங்குற உனக்கு விதியை வெல்ல முடியாதா? அதனால உனக்கு ஒரு மாப்பிள்ளை பார்த்து வந்தேன். மாப்பிள்ளையா? ஏன் தான் உங்களுக்கு இந்த வேண்டாத வேலை? வேண்டாத நீங்க யாரு எனக்கு மாப்பிள்ளை பார்த்துட்டு வர? நான் உனக்கு அப்பா மாதிரி. அப்பா மாதிரினா ஏன் என்ன பெற்றெடுத்த தாய் தந்தை இருக்கிறாங்க, கூட பிறவாத சகோதரன் 7 பேர் இருக்காங்க, அவங்களுக்கெல்லாம் இல்லாத அக்கறை உங்களுக்கு எதுக்கு சாமி? எனக்கு தான் அக்கறை. எப்படி? உங்க அப்பா பெத்தவர் யாருன்னு உனக்கு தெரியுமா? தெரியாது. தெரியாது. உங்க அப்பா பெத்தவங்க வளர்த்தவங்க தான் தெரியும். பெத்தவங்க உன்னைய காட்டுல விட்டுட்டு போயிட்டாங்க. ஆமா. காட்டுக்கு வேட்டைக்கு வந்த நம்பி உன்னை காட்டுல எடுத்துட்டு வந்து வளர்த்தாரு. நம்பி கொண்டு போய் வளர்த்து திரும்பவும் காட்டுல கொண்டாந்து விட்டுட்டாரு. மொத்தத்துல பெத்தப்பாவும் தெரியல, வளர்த்தப்பனும் தெரியல. இந்த சித்தப்பை உனக்கு கல்யாணம் பண்ணி பார்க்க நினைக்கிறேன். ஆனா என்னைய போய் நீங்க யாரு எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் இப்படி ஒரு வார்த்தை. சரி, பொம்பளை பிள்ளை இப்படி கேட்கலாமா? சாமி, இப்ப நீங்க சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொன்னா நீங்க வந்ததுக்கு இங்க வேலை இல்லாம போயிடும். ஆமா, எனக்கே வேலை இல்லாம போயிருமா? அப்படியே நீங்க என்ன அவ்வளவு பெரிய ஆளா? எனக்கே வேலை இல்லாம போயிருமா? என்ன பெரிய பெருமாறு பேசுறீங்க? இருக்க சாமி, முதல்ல நீங்க எனக்கு மாப்பிள்ளை பார்த்துட்டு வந்தேன்னு சொன்னீங்க. அந்த மாப்பிள்ளை வேண்டான்னு சொன்னா உங்களுக்கு வேலை இல்லை நம்ம போயிடும்னு சொன்னதுல என்ன தவறு? இப்ப அவருடைய பேர் பெருமைகளை சொல்லுங்க. எல்லா வகையிலும் எனக்கு ஏற்றவரா இருந்தா நான் விருப்பத்தை சொல்றேன். நீ வேண்டான்னு சொன்னாலும் அவர் தான் மாப்பிள்ளை. அந்த கல்யாணம் தான் நடக்கும். நாங்க நிச்சயம் பண்ணிட்டோம். ஏன் சாமி, உங்க தலைமையில் நடந்த கல்யாணம்லாம் நினைச்சா வேதனையா இருக்குது இல்லையா? ஆமா, சத்யவன் சாவித்திரி கல்யாணம் செஞ்சு வச்சிக்க. அவங்க காடே சரமா என்ன சாவித்திரிக்கு கல்யாணம் பண்ணி வச்சது நான் தான். ஆமா, சாவித்திரிக்கு புருஷன் நானா பார்த்தேன். அவ பார்த்து முடிவு பண்ணிருந்தா சத்தியவான கல்யாணம். அவ பார்த்து முடிவு பண்ணதான். ஆனா கல்யாணம் செய்து வச்சது யார் சாமி? நீங்க தானே சாமி. முழுமையா கதையை கேளு. போன உடனே தீர்க்க சுமங்கலி பவான்னு
ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தா. கல்யாணம் நடக்க போது மாப்பிள்ளை யாரு, நான் ரொம்ப நாளா இன்னார விரும்புறேன்னா, அவன் ஜாதகத்தை பார்த்தேன், ஓராண்டுல ஆயுள் முடிய போகுதம்மா, செத்து போயிடுவானு, அப்புறம் ஏன் அமங்கலியா நீ வாழணுமான்னு. ஒரு நாளிய வாழ்ந்தாலும் அவனோட தான் வாழ்வேன், அதுக்கு முடிவு சொல்லுங்க. சரி விடு, உன் எண்ணம் பலிதமாகட்டும், உன் பேர் இந்த உலகத்துல நிலைக்கட்டும்னு காயத்ரி மந்திரத்தை சொல்லி கொடுத்தேன். காயத்ரி மந்திரத்துக்கு அதிதேவதை விஸ்வாமித்திரர். அந்த மந்திரத்தை சொன்னதுனால தேவியை பூஜை பண்ணா, பூஜை பண்ணி சக்தியை பெற்றா, புருஷன் இறந்தாலும் விட்டு கொடுக்காம யமலோகம் சென்று யமனிடத்துல வாதாடி இன்னைக்கு வரைக்கும் சாவித்திரிய பெருமை அந்த உலகம் பேசினா அதுக்கு காரணம் நான். என்னை போய் சொல்லி இருந்தாலும் சாவித்திரி வடித்த கண்ணீர் ஒரு சரித்திர சுவாமி, இது உலகமே சொல்ல. இதை ஒவ்வொன்றா கேட்டா நீங்க என்ன சொல்லிக்கிட்டே இருப்பீங்க. யார் என்னன்னு பேரை சொல்லுங்க. ரெண்டரை வைப்பா. வடிவேலன் குடி கொண்டு வாழ்கின்ற ஊர், வளம் சூழ கடலோரம் வளர்கின்ற ஊர், வரும் நீரை துவைக்கின்ற ஊர், ஒன்றான பதியாம் செந்தூர். எந்தூரில் பிறந்தாலும் செந்தூரை மறவாமல் என்னாலும் சிந்திக்க வேண்டும். பண்டாரை வாழ்விக்கும் வடிவேலன் வடிவத்தை கண்ணார சந்திக்க வேண்டும். வடிவேலன் குடி கொண்டு வாழ்கின்ற ஊர், வளம் சூழ கடலோரம் வளர்கின்ற ஊர், சுடர்வேலால் வரும் நீரை துவைக்கின்ற ஊர், படை வீட்டில் ஒன்றான பதியாம் செந்தூர். அழகன் உலகன் குக்குடகதாரி மஞ்ச ஏறி சேயோன் செட்டி மகன் செவ்வேல் அவ்வேல் உமக்கு மணவாளன் முருகப்பெருமான் அவர். சாமி நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். பெத்தப்பனும் தெரியல, வளர்த்தப்பனும் தெரியல, சித்தப்பன் பார்த்துட்டு வந்திருக்கேன்னு சொன்னீங்க பாரு, ரொம்ப மகிழ்ச்சியா இருந்துச்சு. ஆனா மாப்பிள்ளை பார்த்துட்டு வந்திருக்கிறிய பாரு, யாரு அவரு குலக்கடவுள் முருகப்பெருமானை போய் மாப்பிள்ளைய பார்த்துட்டு வந்திருக்கிறீங்களே. கந்தசாமி பேரை சொல்லி காட்டுக்குள்ள வந்த சாமி, கல்யாண பேச்சை இப்போ நிறுத்துங்க சுவாமி, கல்யாண பேச்சை இப்போ நிறுத்துங்க சுவாமி. கந்தசாமி பேரை சொல்லி காட்டுக்குள்ள வந்த சாமி, கல்யாண பேச்சை இப்போ நிறுத்துங்க சுவாமி, கல்யாண பேச்சை இப்போ நிறுத்துங்க சுவாமி. சாமியார் சங்கதி இப்போ சந்தி சிரிக்கிறையா, சாமியார் சங்கதி இப்போ சந்தி சிரிக்கிறையா, உங்க பேச்சில் இப்போ ஏதோ ஒரு வில்லகம் இருக்குது, உங்க கூட்டத்துக்கும் எனக்கு என்ன சம்மதம் இருக்குது, கண்ணி போல என்னிடம் வந்து பேசிடலாமா, காதலுக்கு தடையாக இருந்திடலாமா. கந்தசாமி பெற சொல்லி காட்டுக்குள்ள வந்த சாமி, கல்யாண பேச்சை நிறுத்துங்க சாமி. தலையை காப்பாத்த போடுவேன் சாமா. சாமி என்னமோ யாருக்கு சாமி சாமியார் சாமி சங்கதி, எரியறத புடுங்குனா கொதிக்கிறது நின்று அங்க சொல்லுங்க பாடுறாள. சரி சரி சாமியார் சங்கதி இருமா, நான் சொல்லு கேட்க வந்து விட்டுட்டு என்ன சாமியார் நீ கேட்டீங்கன்னா விட மூட மாட்டீங்க வாய. சாமியார் சங்கதி சந்தி சிரிக்குது. நீ சொல்லிடுவேன் சாமி, நிறைய இருக்குது உங்களை பத்தி பேசணும்னா. யார் எழுதி கொடுத்தாங்க இந்த பாட்டெல்லாம்? யார் தலைய காப்பாத்த போடு பேசவா, தண்ணீரமை என்னிட வந்தது வீணாதவா, தலைய காப்பாத்த போடு பேசவா, தண்ணீரமை என்னிட வந்தது வீணாதவா, உங்கள் பேச்சில் இப்போ ஏதோ ஒரு வில்லகம் இருக்குது, உங்க கூட்டத்துக்கும் எனக்கு என்ன சம்மதம் இருக்குது, கண்ணி பொண்ணு என்னிடம் வந்து பேசிடலாமா, காதலுக்கு தடையாக இருந்திடலாமா. கந்தசாமி பேர சொல்லி
என்ன சொல்றேன், இன்று பொழுது அசமணம் ஆவதற்குள் அந்த சிக்கல் சிங்கார வேலவனை வரச் செய்து உன்னை திருமணம் செய்து கொடுக்காவிட்டால் என்ற நாரதனும் அல்ல, அணிந்திருப்பது பிரம்மமுடிச்சும் அல்ல. சத்தியம் சத்தியம் சத்தியம், வருவான் வைத்தியநாதன் மகன். அது வரைக்கும் இரு பத்து. போங்க சாமி போங்க, ரொம்ப முறைக்காதியா. இன்னைக்கு ஏதோ லூசர் விட்டுட்டேன் உங்களை, போனா போயிட்டு போறாருன்ட்டு. இன்னொரு நாளைக்கு நீங்களே என்னைய சாமி சாமி அன்னைக்கு பேசிக்கிறேன் நான் இருங்க. உங்களை. உங்க என்ன சொன்னா பாத்தீங்களா, ஏதோ லூசுன்னு விட்டாங்களாம். நீங்க எங்க அந்த விஷயத்தை இல்ல சாமி, இல்ல. நல்ல கதையா போச்சு. நானும் அப்படித்தான் நினைக்கிறேன். போனா போகுது மச்சனை கொண்டாட்டியாச்சே அப்படின்னு நினைக்கிறேன். சாமி, கரும்புக்கு ஒரு மொழி நான் வச்சு உங்களை வந்து அப்பா மாதிரி நினைக்கிறேன். விடுமா அதை, விடுமா. நாரதர்கிட்ட நான் முருகனை வேண்டாம் வேண்டான்னு தான் சொன்னேன். வாய் தான் சொல்லுதே தவிர என் மனசு சொல்ல மாட்டேங்குது. அப்புறம் தான் வேணும் வேணும் வேணும்னுக்குது. முருக கடவுளே, முருகா எம்பெருமானே, எங்கே இருந்தாலும் சரி மிக சீக்கிரமாக வந்து என்னை திருமணம் செய்து கொள்ளுங்கள். முருகனுக்கு ஏன் சாமி வாங்க